தெரிவித்துக் கொள்வோம். Yeah.
மிக மகிழ்ச்சியான நாள் இந்த நாள். கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வைத்திருக்கின்றோம். அதோடு தூய சவேரியார் சமூக நலக் கூடத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். கொடியேற்றத்தோடு நம்முடைய பங்கின் குடும்ப விழாவை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய அன்பு ஆயர் ஜெரோதாஸ் அவர்கள் வருகை தந்தது ஒரு சிறப்பு, உண்மையிலே ஒரு பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்துமஸ் அன்று பல நிகழ்ச்சிக்கு அழைத்தும் அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரவில்லை என்று இருந்த வேளையில் ஆயரை தனிப்பட்ட விஷயமாக சந்திக்க சென்ற பொழுது அழைத்ததும் வருகின்றேன் என்று ஒத்துக்கொண்டார்கள். முதலிலே 10ஆம் திருவிழா அன்றுதான் இந்த சமூக கூடத்தை திறக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, 29ஆம் தேதிக்கு பிறகு எல்லா நாட்களுமே ஆயருக்கு நிகழ்வுகள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டது. 3ஆம் தேதி எல்லா நாட்களும் நிகழ்வுகள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டது. இந்த டிசம்பர் 25ஆம் நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் என்று நினைத்த நாள் இருக்கணும். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை வந்து நமக்காக பணி நிறைவேற்றி ஜெபித்திருக்கின்றார்கள். ஆயரை பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் மனதில் எழுகின்ற ஒரு எண்ணம் அவருடைய புனிதத்தன்மையை பற்றி அதிகமாக சொல்லுவார்கள். ஆயரை பார்த்தால் ஒரு புனிதரை பார்த்தது போல் இருக்கின்றது என்று எல்லா மக்களும் சொல்வதோடு, மறை மாவட்டத்தை பொறுத்தளவிலே இந்த மறை மாவட்டத்திற்கு, குழித்துறை மறை மாவட்டத்திற்கு ஒரு விடிவெள்ளியாக தோன்றியவர். எப்படி கிறிஸ்துவனுடைய பிறப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோமோ அதுபோல காத்திருந்த காலங்களில் விடிவெள்ளியாக வந்த ஆயர் அவர்கள்
மகிழ்ச்சியை தந்தவர்கள் இன்று நம்முடைய விழாக்களையும் கலந்து கொண்டு நம்முடைய சகோதர குலத்தை திறந்து வைத்து பள்ளி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து தன்னுடைய ஆசியை அருளை நிறைவாக இறைவனிலிருந்து பெற்றுத் தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அனைவருடைய சார்பிலும் மனம் நிறைந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். ஆயரோடு இணைந்து வருகை தந்திருக்கின்ற ஆயரின் செயலர் அவர்கள் அருள்பணியாளர் வெங்கர் ஒரு மாதம் நம்முடைய பங்கிலே பணி செய்தவர்கள். எனவே எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எப்பொழுதும் நம்முடைய தேவைகளுக்கு உதவி செய்கின்றவர்கள், ஒத்துழைக்கின்றவர்கள், அன்போடு உபசரிக்கின்றவர்கள். இந்த நாளிலே நம்முடைய அழைப்பிற்கு அவர்கள் ஆய்வோடு வருகிறது பறையிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். அருள்பணியாளர் வெங்கர் அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகள். இன்றைய நாளை சிறப்பித்த பங்கு அருள்பணி பேரவை புனித அந்தோனியார் அன்பியும் ஒவ்வொரு நிகழ்வையும் மிக சிறப்பாக தயாரித்து சிறப்பித்திருக்கின்றார்கள். பங்கு அருள்பணி பேரவை உறுப்பினர்களுக்கும் புனித அந்தோனியார் அன்பிய உறுப்பினர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாடல்களுக்கு சிறப்பான நன்றிக்குரியவர்கள். திருவிழாவின் பொழுது வழக்கமாக வெளியிலிருந்து அரண்மனையை வாசிப்பதற்காக நாம் ஆட்களை கூப்பிடுவோம். முதல் தடவையாக நம்முடைய பங்குள்ள பிள்ளைகள் இணைந்து இசைப்புடன் அவர்கள் பாடல்கள் மிக சிறப்பாக இன்றைய நாளினை நாம் இணைந்து சிந்திப்பதற்கு செய்திருக்கின்றார்கள். பாடலுக்குள்ள உள்ள ஒவ்வொருவருக்கும் அனைவருடைய சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமூக நலம் கூட கட்டுவதற்காக உழைத்தவர்கள் ஏராளம் பேர். ஏனென்றால் அருள்பணியாளர் பீட்டர் அவருடைய காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு இத்தனை ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி சேகரிப்பது போல் இந்த சிறு இறை சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இதனை கட்டி முடித்திருக்கின்றோம். என்னோடு சேர்ந்து 2 அருள்பணி பேரர்கள் உழைத்திருக்கின்றார்கள். திரு செலஸ்டன் அவருடைய தலைமையில் செயல்பட்ட முந்தைய அருள்பணி பேரவை, திரு ஸ்டான்லி அவர்களோடு இப்பொழுது இணைந்து செயல்படுகின்ற அருள்பணி பேரவை, 2 அருள்பணி பேரவை உறுப்பினர்களுமே சிறப்பான நன்றிக்குரியவர்கள். உண்மையிலே பொறுப்பினரோடு அவர்கள் ஒத்துழைப்பதன் பயன் இன்றைக்கு அதை நிறைவு செய்திருக்கின்றோம், பணியை நிறைவு செய்திருக்கின்றோம். அது உங்கள் ஒவ்வொருடைய உயர்வையும் இருக்கின்றது. எல்லோருமே அதற்காக உங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றீர்கள். எனவே பல ஆண்டுகள் இதை ஈடுபட்டு உழைத்த அருள்பணியாளர்கள், அருள்பணி பேரவை உறுப்பினர்கள், அதற்கு உதவி செய்த பங்கு இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்காக சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றவர்கள் அலங்காரம் செய்வதன் மூலம், சுத்தம் செய்வதன் மூலம், இவ்வாறு பலவிதமாக ஒவ்வொரு நிகழ்விலும் ஈடுபட்ட நல்ல உள்ளவர்கள் ஒவ்வொருவருமே சிறப்பான நன்றிக்குரியவர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த சமூக நலத்திற்காக பணி செய்வதற்கு நன்றி சொல்லவும், அவர்களுக்கு சிறு அன்பளிப்பு கொடுக்கவும் செய்வதாக நன்றி சொல்லுவார்கள். முப்பெரும் விழாக்கள் இன்று கிறிஸ்து பிறப்பு விழா, பாதுகாவலர் விழா தொடக்க நாள், சமூக நலமுடன் திறப்பு விழா. இந்த முப்பெரும் விழாவிலே இதையெல்லாம் இணைந்திருக்க அகமெல்லாம் அகமகிழ அனைவருக்கும் நன்றி கூறலாம் என எண்ணுகிறேன். முதலாவதாக நன்றி கூறியவர்கள் நமது பங்கு தந்தை அருள்பணி சேவியர் வருகின்றவர்கள். கிளை பங்காக இருந்தாலும் கூட எங்கள் மீது அன்பு கொண்டு தாய் பங்கை போல எமது பங்கு அனைத்து வகையிலும் தன்னிலை பெற்று செயல்பட வேண்டும் என எங்களை கற்றுக் கொடுத்து ஆர்வமூட்டி நம்பிக்கை தந்து குறுகிய காலத்தில் பணி முடிவடைந்து இன்று திறப்பு விழா நடத்த உதவி செய்தார்கள். அவர்களுக்கு சேவியபுரம் பங்கு மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நினைவு பரிசு ஒன்று வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு சேவியபுரம் பங்கு இறை மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
நினைவு பரிசு வந்து வழங்கப்படுகிறது. இந்த சமூக நலக்கூடம் உருவாக துணை நின்ற முன்னாள் பங்கு பேரவையினர், முன்னாள் பங்கு தந்தையரான அருட்தந்தை பீட்டர் மற்றும் நற்தந்தை ஜோசப் பேஸ்ராஜா, அடிக்கல் நாட்டிய கோட்டார் மறைமாவட்ட ஆயர் மேலதி பீட்டர் ரிஜியூஸ் மற்றும் இந்நாள் பங்கு பேரவை உறுப்பினர்கள், பங்கு தந்தை, அருள் சகோதரர் மற்றும் வரிகள், நன்கொடைகள், ஷேர் கொடுப்பு உதவியவர்கள், பொறுப்புதவி செய்தவர்கள், உடை உழைப்பு கொடுத்தவர்கள், சேவைபுரம் இறைமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திக்கணங்கோடு ஊராட்சி ஒன்றிய தற்போதைய தலைவர் திரு முருகராஜன், முன்னாள் தலைவர் திரு அருணானந்ததாஸ் மற்றும் வார்டு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நமது சமூக நலக்கூடமானது வெறும் செங்கல் மணல் சுமந்து கொண்டு கட்டப்பட்டதல்ல, மாறாக அது சேவைபுரம் மக்களின் தியாகத்திற்கும் அன்பிற்கும் ஒற்றுமைக்கும் இறை நம்பிக்கையும் கொடுத்த பரிசு என்று சொல்லலாம். இந்த கட்டடம் கட்ட உதவி புரிந்த பல்வகை தொழிலாளர்களையும் நன்றியோடு இணைத்து பார்க்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி பரிசு வழங்கப்படுகிறது. கட்டிட பொறியாளர் திரு பிரசாத் அவர்கள், பொறியாளர் திரு பிரசாத் அவர்கள், சென்ட்ரிங் வேலை செய்தவர்கள் திரு முருகன், திரு அருள்தாஸ், திரு முருகன், திரு அருள்தாஸ் அவர்கள். கட்டிட வேலை செய்தவர்கள் திரு லியோன்ஸ், திரு ஜஸ்டின், திரு கிங்ஸ்ரீ, திரு ஆல்பர்ட், திரு தேவதாஸ், திரு மரியந்தோனி, திருமதி பழனியம்மாள். திரு சார்ஸ், திரு சிஜின், திரு சிங். பிளம்பிங் மற்றும் ஒயரிங் வேலை செய்தவர்கள் திரு ராஜேஷ், திரு சதீஷ் அவர்கள். வேலை செய்தவர்கள் திரு ஜான் பிரான்சிஸ், திரு ஸ்ரீ, திரு முருகேசன் அவர்கள். டைல்ஸ் வேலை செய்தவர்கள் திரு அருள், திரு ராஜ்குமார் அவர்கள். கிரானைட் வேலை செய்தவர்கள் திரு ஜான்சன், திரு செல்வன், திரு ஆபேல் அவர்கள். திரு சாம் அவர்கள். திருமதி சாமன், திருமதி சாமன் அவர்கள். அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் திரு வின்சென்ட், திருமதி சவரியாய் குடும்பத்தினர் திருக்கொடி அன்பழி வாக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அனைவருடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு லாசர், திருமதி புளோரிஸ் விமலா குடும்பத்தார் கொடி ஆரம் குருசடியார் நன்கொடையாக கொடுத்து உதவியுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு அருள்தாஸ், திருமதி லலிதாபாய் தம்பதியருக்கு 3வது குழந்தை பிறந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக இன்றைக்கு திருக்குறள் குறைந்தவுடன் எல்லோருக்கும் இனிப்பு பாயசம் வழங்கப்படும். நாங்கள் எல்லாரும் பாயசம்
நன்றிகள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இன்னொரு அழைப்பு 29ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆயர்கள் மயிலோட்டிற்கு வருகிறது. அங்குள்ள சமூக கூடத்தை திறந்து வைத்து திருப்பலி நிறைவேற்றி அன்றைய அன்புகளிடம் கலந்து கொள்வார்கள். எனவே இன்றைக்கு மயிலோடு இறைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், நிறைய வந்திருக்கிறார்கள். சீக்கிரம் இறைவர்கள் எல்லோருமே விழா நாட்களாக இருந்தாலும் 29ஆம் தேதி அந்த சமூக கூட திறப்பு விழா, அதோடு அன்பிலிருந்து நன்றி திருப்பலி அந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள மயிலோடு இறைவர்கள் சார்பாக உங்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். நன்றி கொண்டாடுவதற்காக அனைவரும் எழுதுகிறோம். சோழர்களே, நம்முடைய அன்பை மதிப்பெண் பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்துள்ள நம்முடைய சமுதாய கூடத்தை 10 நாள் பிறகு ஆசிரியர் அந்த 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 சேவை 10 நாள் அவர் முன்கூட்டியே நடத்தி எனக்கு அந்த வாய்ப்பு தந்ததற்காக நேரம் இந்த திருவிழா கிறிஸ்துமஸ் திருவிழா நேரத்தில் இந்த உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு நான் கிடைத்த வாய்ப்பு ஒரு பெரிய வாய்ப்பு கருதி எல்லாவற்றையும் நன்றி கூறி திருவிழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வேண்டி என்னுடைய வாழ்க்கை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இருக்கும் நிறைந்த இறைவா, உம் திருமகனை எங்களுக்கு உணவாக அளித்தமைக்கு நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உலக மீட்புக்காக மனிதராக